You deserve better. Hi, welcome to Heartbeat Stories. உன்னை ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறாங்க, உனக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கான டைமே கொடுக்காத ஒருத்தவங்களுக்காக நீ இவ்வளோ ட்ரை பண்ணுறது கரெக்டா? இஸ் இட் ஒர்த்? லவ்னா எப்போ பார்த்தாலும் என் கூட இரு, என் கூட பேசு, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எனக்காக இதை பண்ணு அதை பண்ணுன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு பர்சன் கிட்ட பெக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் லவ் கிடையாது. பெக்கிங் இல்லை லவ். அதே மாதிரி ப்ரூவிங்கும் லவ் கிடையாது. நான் இந்த தப்பை நான் பண்ணவே கிடையாது, இதைத்தான் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு இடத்துல நீ ப்ரூவ் பண்ணணுன்னா அங்கேயும் லவ் கிடையாது. நீ யார்கிட்டையாவது ப்ளீஸ் என் கூடவே இருந்துறேன், என்னை விட்டு மட்டும் போயிடாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு பேரும் லவ் கிடையாது. உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத ஒருத்தவங்களுக்காக, உன்னை மிஸ் பண்ண பயப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்காக, நீ இல்லைன்னா அதாவது உன்னை லூஸ் பண்ணால் கூட ஃபீல் பண்ணாத ஒருத்தவங்களுக்காக நீ ஃபைட் பண்ணுறது, அழறது, லவ் கொடுக்கறது, எஃபர்ட் போடுறது, உன் வேல்யூவை கேவலமாக அவங்க ட்ரீட் பண்ணுறது, இது எதுவுமே லவ் கிடையாது. உன்னை கரெக்டாக லவ் பண்ணுற ஒருத்தவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது லவ்வாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள சந்தேகப்பட வச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்பிக்கையாக சந்தோஷமாக இருக்க வைக்காது. ஸோ கண்டிப்பாக உன்னை டிசர்வ் பண்ணுறவங்க உன்னை தேடி வருவாங்க. நீ டிசர்வ் பண்ணுறது பீஸ் மட்டும்தான், பெயின் கிடையாது. இந்த பெயின் உனக்கு தேவையில்லை. யார்கிட்டையும் நீ ப்ரூவ் பண்ண வேண்டாம். கரெக்டான பர்சன் வரும்போது நீ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதே கிடையாது. ஸோ ப்ளீஸ் உன் வேல்யூவை யாருக்காகவும் குறைச்சிக்காது. வெயிட் பண்ணு, உனக்கான டிசர்விங் பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. பிகாஸ் யூ டிசர்வ் பெட்டர்.